அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இதோ சிந்து என்ற சுட்டி குட்டி பெண்ணின் கதை. சிந்துவுக்கு கடலையும் சாகச பயணங்களையும் பற்றி சிந்திப்பது என்றால் ரொம்ப பிடிக்கும். சிந்துபாத் என்ற பெரிய மாலுமியின் கதைகளை படித்துவிட்டு தானும் ஒரு மாலுமியாக வேண்டும் என்று கனவு காண்பாள். ஒவ்வொரு இரவும் நிலா வெளிச்சம் அவள் அறைக்குள் நுழையும் போது ஒரு அதிசயம் நடக்கும். சிந்துவின் மெத்தை அழகிய மரப்படகாக மாறிவிடும். மெதுவாக அந்த படகு அறையை விட்டு வானத்தில் மிதக்க தொடங்கும். இது கனவா நிஜமா என்று சிந்துவுக்கே தெரியாது. ஆனாலும் இந்த கனவு அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவளுடைய படகு நட்சத்திரங்களால் ஆன கடலில் மிதந்து செல்லும். அந்த நட்சத்திர கடல் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மின்னும் நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவே பல நிறங்களில் மேகங்கள் போல, தூரத்தில் இருக்கும் தீவுகள் போல தெரியும். ஒரு நாள் ஒரு பஞ்சு மிட்டாய் போல தெரியும் தீவை நோக்கி அவளுடைய படகு நகரும். அங்கே மென்மையான பஞ்சு போன்ற குட்டி குட்டி உயிரினங்கள் அவளை வரவேற்கும். ஹலோ என்று கத்துவது போல கைகளை அசைத்து அவளுடன் விளையாட ஆசைப்படும். சிந்துவுக்கு கைத்தட்டவும் சிரிக்கவும் தோன்றும். சில சமயங்களில் படகு ஒரு கலகலப்பான மலை அருகில் செல்லும். அந்த மலையில் ஜொலிக்கும் கற்கள் இருக்கும். அந்த கற்கள் சிரிப்பது போல சத்தம் போடும். சில நேரங்களில் சேட்டைக்கார காற்று அவளுடைய படகை தள்ளி விளையாட பார்க்கும். சிந்து பயப்பட மாட்டாள். புத்திசாலித்தனமாக அந்த சவால்களை சமாளிப்பாள். இந்த பயணங்களில் அவளுக்கு யார் துணையாக இருந்தார்கள் தெரியுமா? அவளுடைய தைரியமும் அவளுடைய குட்டி புத்திசாலித்தனமும் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன் என்று சிந்துவுக்கு தெரியும். பொழுது விடியும் நேரம் நெருங்கும் போது அவளுடைய படகு மெதுவாக மீண்டும் வீட்டுக்கு திரும்பும். நட்சத்திர கடல் மறைந்து அவளுடைய படுக்கை அறை மீண்டும் பழையபடி வந்துவிடும். சிந்து கண்களை திறந்து பார்த்தாள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான பயணம் என்று நினைத்து கொள்வாள். அவளுடைய குட்டி படகு வெறும் பொம்மை படகு அல்ல, அது அவளுடைய கனவுகளின் படகு, சாகசங்களின் படகு. நீங்களும் இப்படிப்பட்ட கனவுகளை கண்டு சாகசங்களை சந்திக்க தயாராக இருங்கள் குழந்தைகளே. நல்ல கனவுகள் காணுங்கள். நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல் இன்றைய கனவு நாளைய நிஜம். ஓகே, நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.